ஒரு வகையில் அதில் ஒரு நன்மையும் இருக்கிறது, ஒரு வகையில் ஒரு இழப்பும் இருக்கிறது. ஒன்று என்ன, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை போடுகிறார்கள். அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த எண்ணெய் பசி கூடாது என்று நாம் சொல்லுவோம். வெள்ளரி பிஞ்சு அவனுடைய பசியை அகற்றுவதற்கு சிறந்த உணவாக ஆகிவிடும். வெள்ளரி பிஞ்சு உண்டருந்த தீ எழும்பும், இதையெல்லாம் போக்குகிற ஆற்றல் வெள்ளரி பிஞ்சுக்கு இருக்குது. அப்போ நாம் எடுத்துகிற உணவே நமக்கு மருந்தாக இருக்க வேண்டும், நாம் உண்ணுகிற மருந்தே நமக்கு உணவாக இருக்க வேண்டும் என்று சித்த மருத்துவத்தினுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு என்ன சொல்லுகிறேன், வெள்ளரி பிஞ்சு ஒரு முழு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, ஸ்லைஸ் பண்ணிட்டு. தோஷம் அரும் வயிறுப்பல் தடிப்பு ஏகும் வெங்காயத்தால். வயிறுப்பல் கேஸ்ட்ரைட்டிஸ். இது போல அதிகமான கார்போஹைட்ரேட் சத்து இல்லாத அரிசி, தூயமல்லி அரிசி, கருப்பு யானம், இந்த மாதிரி அரிசிகளை சேர்த்து இப்படி உணவை ஒரு சரி செய்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சில தேக பயிற்சிகள் இவைகளை மேற்கொண்டால் உடல் பருமனை நாம் கட்டுப்படுத்தி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் கான் பண்டிதரே, கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் கான். நீர் எரிவு நீர் கடுப்பு உறைவிடு தோட்டி விடும் வெள்ளரிக்காயின் குணத்தை வில் என்று ஒரு பாடல் எழுதுகிறார். எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. சருமத்திலே வருகிற அத்தனை பிணிகளும் உனக்கு வராமல் தடுக்கிற ஆற்றல் வெள்ளரி பிஞ்சிலே இருக்கிறது. வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக இருக்கு. அதில் இன்னொரு கொடுமையான பழக்கம் இன்னைக்கு என்ன வந்துடுது, ஒரு பீலரை வைத்துக்கொண்டு, ரொம்ப வசதியாக போச்சு, எங்கள் காலத்தில் கத்தியில் சீவி கொண்டு வந்தோம், இன்றைக்கி இந்த பீலரை வைத்துக்கொண்டு எது எடுத்தாலும் தோலை சீவி விட்டு சாப்பிடுகிறாரு. ஒரு வகையில் அதில் ஒரு நன்மையும் இருக்கிறது, ஒரு வகையில் ஒரு இழப்பும் இருக்கிறது. ஒன்று என்ன, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை போடுகிறார்கள். அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த எண்ணெய் காய்கறிகளை உண்ணுகிறோமோ அவைகளின் மீதெல்லாம் படிந்திருக்கிறது. அதை அப்படியே சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல. ஆகையினாலே தோலை சீவுகிறோம். ஆனால் இந்த தோலிலே தான் உடலுடைய ஆரோக்கியத்துக்கு வேண்டிய பல சத்துக்கள் மலிந்து இருக்கிறது. இப்போ தோலை நீக்கிற அதையெல்லாம் இழந்து விடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது? அதில் இப்போ ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். ஆப்பிளை பார்த்துங்க, பளபளன்னு சொல்லி இளம்பெண் கண்ணை மாதிரி மின்னுது. அது அந்த கண்ணை மாதிரி மின்னுதுன்னு பார்த்தனால என்னென்னா, நிறைய வேக்ஸை போட்டு தடவி மெருகேற்றி விற்கிறான். அது உடம்புக்கு போனால் எவ்வளோ கெடுதி. இப்போ என்ன பண்ணுறது? இதுலேருந்து தப்பிக்க முடியாது, அப்படி தான் வந்து சேரும். என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெது என்று தண்ணீரில் அதை 4-5 முறை கழுவிவிட்டால், வெள்ளரி பிஞ்சை கழுவலாம், ஆப்பிளை கழுவலாம், தக்காளி பழத்தை கழுவலாம், எந்த காய் கனி கறியாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கழுவக்கூடாது. வெதுப்பான தண்ணீரில் அதை இட்டு அப்படியே கழுவிவிட்டு பிறகு அதை சாப்பிட வேண்டும். இப்போ வெள்ளரி பிஞ்சு உண்டருந்த தீ எழுப்பும். என்னென்னா, பசியின்மையை நீக்குகிற ஆற்றல் பெற்றது. ஆனால் உடல் இளைப்பதற்கு பசி கூடாது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் வெள்ளரி பிஞ்சு அவனுடைய பசியை அகற்றுவதற்கு சிறந்த உணவாக ஆகிவிடுகிறது. வெள்ளரி பிஞ்சு உண்டருந்த தீ எழும்பும் உன் மருந்தைத்தான் முடுக்கும். ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த மருந்தினுடைய செயல்பாட்டு திறனை கூட்டும். இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒரு பத்தியம்னு சொல்லுவோம். பத்தியம்னா இது மருந்துக்கும் நோய்க்கும் ஆகாது, அதை அகற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் தேர என்ன சொல்கிறார், வெள்ளரி பிஞ்சு இது மருந்துக்கு பத்தியத்துக்கு ஆகும், இதை சாப்பிடு, அது உண்ணுகிற மருந்து இது முடுக்கும், நன்றாக வேலை செய்யும். உண்டருந்த தீ எழும்பும் உள்மருந்தை தான் முடுக்கும். கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் கான். கரப்பான் என்று சரும நோய். இந்த சரும நோயை அது கடுக்கும்னா வராமல் துரத்தி விடும், வந்தாலும் போக்கிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் வெள்ளரி பிஞ்சுக்கு இருக்கிறது. இப்போ வெள்ளரி பிஞ்சை வெறும் வயிற்றில் எடுப்பது நம்முடைய உடலிலே நோய் எதிர்ப்பாற்றலையும் வளர்த்துக்கொள்ள உதவுகிறது. இப்போ வெள்ளரி பிஞ்சை எடுத்துக்கொள்ளலாம். அதோடு இல்லாமல் நீர்க்கடுப்பு, நீர் எரிவு, சிறுநீர் போகிற போது எரிகிறது. இந்த யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி பேசுவோம். இந்த நீர்க்கடுப்பு, நீர் எரிவு, இதையெல்லாம் போக்குகிற ஆற்றல் வெள்ளரி பிஞ்சுக்கு இருக்கிறது. அப்போது
நாம் எடுத்துகிற உணவே நமக்கு மருந்தாக இருக்க வேண்டும், நாம் உண்ணுகிற மருந்தே நமக்கு உணவாக இருக்க வேண்டும் என்று சித்த மருத்துவத்தினுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு என்ன சொல்கிறேன், வெள்ளரி பிஞ்சு ஒரு ஒரு முழு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க, ஸ்லைஸ் பண்ணிட்டு. வெங்காயம் இருக்கு, வெங்காயம் அவ்வளோ ஒரு சிறந்த மருந்து. வெங்காயத்தை உணவிலே சேர்க்க வைத்த சித்தர்கள், உணவிலே சேர்க்க வைத்த நம்முடைய மரபு இருக்கிறதே, அது கையெடுத்து தொழுவதற்குரிய ஒரு மரபு. வெங்காயத்திலே அவ்வளவு சத்து இருக்கிறது. அல்லது சின்ன வெங்காயம் அவ்வளவு சிறந்தது. சரி, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குது, அதையாவது அந்த வெங்காயத்தை அவ்வளோ ஒரு சிறந்த உணவாக சேர்க்க. இப்போ இன்றைக்கு பல உணவு விடுதிகளெல்லாம் நாம் அசைவ உணவு சாப்பிடுகிற போது கூட அது எளிதிலே செரிமானம் ஆவதற்கு என்று இந்த வெங்காயத்தை ஸ்லைஸ் செய்து வைக்கிறார்கள். இந்த வெங்காயத்தை சாப்பிடுவதிலே அவ்வளவு நன்மை இருக்கிறது. வெப்பமூல கிரந்தி வீறு ரத்த பித்தமுடன், வெப்பமூல கிரந்தி வீறு ரத்த பித்தமுடன், செப்புனா அக்கரம் தீரா தாகம், வெப்பு கடுப்பரும் சன்னி சுவாச தோஷம் அரும், வயிறுப்பல் தடிப்பு ஏகும் வெங்காயத்தால். வயிறுப்பல் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்றோம், தடிப்பு மேலெல்லாம் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் எல்லாம் தடிப்பு வருகிறது. வெப்பம் உடல் சூடாக இருக்கிறது. மூலம் ஆசன வாயிலே வருகிற பிணிகள், ஆசன வாயிலே வருகிற புண் கிரந்தி, வெப்ப மூல கிரந்தி வீறு ரத்த பித்தமுடன், ரத்த பித்தம் பிளட் பிரஷர், செப்புனா அக்கரோ நாவிலே சொல்லப்படுகிற வாயிலே நாக்கிலே வருகிற புண்ணு, இத்தனையும் குணமாக்குவது வெங்காயம். தெரியலையே நமக்கு. ஆண்மை பெருக்குவதற்கு வெங்காயம் உதவி செய்யும், விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு வெங்காயம் உதவும். இன்றைக்கெல்லாம் நிறைய ஆலிகோஸ்பெர்மியா, ஏசோஸ்பெர்மியா, நிறைய ஆண்களிடத்திலே விந்தணுவின் எண்ணிக்கை வீழ்ச்சி தொடர்பான பிணிகள் வருகின்றன. அதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு உணவில் நாம் என்ன செய்யலாம்? உடல் இளைக்கிற போதே எடுத்துக்கொள்கிற உணவு உடல் ஆரோக்கியத்தில் கூட்டுவதாக இருக்க வேண்டும். அப்போது வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், தக்காளி பழம். தக்காளி பழம் நம்ம நாட்டிலே விளைகிற தக்காளி பழம் இன்னைக்கு இல்லை. நாமெல்லாம் பார்த்த தக்காளி பழம் தரையில் விழுந்தால் உடஞ்சி போயிடும், செதறி போயிடும். இப்போ பந்து மாதிரி ஜம்ப் எடுத்து தக்காளி பழம். இந்த தக்காளி பழத்தில் எத்தனையோ கலப்பு இன வகைகளை உருவாக்கி விட்டார். ஆனால் தக்காளி பழத்தில் என்னென்னா, அந்த சிவப்பு கலரில் அந்த தோல் இருக்க பாருங்கம்மா, அதில் உள்ளே படிகிற இடத்துல ஒரு சத்து பொருள் இருக்கிறது என்று இன்றைக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு பேர் லைக்கோபீன். லைக்கோபீன் என்று ஒரு சத்து இருக்கிறது. அந்த சத்து தக்காளி பழத்திலே மலிவாக நிறைய இருக்குது. தக்காளி பழத்தில், பப்பாளியில் இருக்கிறது, கேரட்டில் இருக்கிறது, இந்த வயலட் கலரில் இருக்கிற தாவர தோல்களிலெல்லாம் அது இருக்கிறது. அதனால தான் தக்காளி பழத்தை சாப்பிட சொல்கிறேன். தக்காளி பழத்தை சிலை செய்து காலையிலே சாப்பிடுங்கள். ஸோ வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், தக்காளி இவைகளெல்லாம் மிகச்சிறந்த உணவுகள். காலையில் சாலடாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ மதிய உணவுக்கு என்ன எடுத்துக்கொள்வது? மதியத்தில் தவறாமல் ஒரு கீரை. கீரைனா நிறைய, ஒரு 2 கரண்டி அளவுக்கு கீரை, ஒரு 100 to 200 கிராம் அளவிற்கு கீரை எடுத்துக்கொள்ளுங்கள். கீரையிலே பசி தீர்ந்து போகிற அளவுக்கு கீரை. அதற்கு சேர்ப்பதற்கு சாதத்தில் மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, இது போல அதிகமான கார்போஹைட்ரேட் சத்து இல்லாத அரிசி, தூய மல்லி அரிசி, கருப்பு யானம், இந்த மாதிரி அரிசிகளை சேர்த்து மதியத்தில் கொஞ்சமாக அரிசி, நிறைய காய்கறிகள். நிறைய காய்கறிகள் என்ன, இந்த கார்போஹைட்ரேட் சத்துள்ள காய்கறிகள் அல்ல, அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, இது மாதிரி இருக்கிறவற்றை தவிர்த்து விட்டு. ஆனால் காலையிலே கேரட் சாப்பிட்ருக்கோம். ஏன் கேரட் சாப்பிட சொன்னோம்? கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கிறது. இந்த பீட்டா கரோட்டின் கண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லை, இரத்த குழாயினுடைய உட்சுவரை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் பெற்றது அந்த கேரட். அதனால் கேரட்டை காலையில் சேர்க்க சொன்னோம். இப்போ மதியத்தில் இந்த கிழங்காக கிடைக்கிற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இரவில் லைட் ஃபுட், மிக லைட் ஃபுட், அதாவது எளிதில் ஜீரணமாகிற சிறிதளவு உணவு. இரவில் நிறைய உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி உணவை ஒரு சரி செய்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சில தேக பயிற்சிகள் இவைகளை மேற்கொண்டால் உடல் பருமனை நாம் கட்டுப்படுத்தி விடலாம். அது என்ன மாத்திரை சாப்பிட்ட மாதிரி மறுநாளே இழைக்குமா? உடல் பருமனை இழைப்பதற்கு நீங்கள் குறைந்தது ஒரு 6 மாதத்திலிருந்து 7-8 மாதங்கள் உழைக்க வேண்டும்.
அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்தி உடலை இளைக்க வைத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தால் பல நோய்கள் ஓடி போயிடும். அப்படி உடல் இளைப்பதற்கு நான் முக்கியமாக குறிப்பாக சொல்லுவது, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவை தவிருங்கள். காபி, டீ, சர்க்கரையில் காபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் என்று எந்த பானம் அருந்தினாலும் அதில் பாலையும் சர்க்கரையும் வெல்லத்தையும் தவிர்த்து விடுங்கள். தேன் கூட வேணாம், தவிர்த்து விடுங்கள். வேணும் ருசியே இல்லை சாப்பிட்றதா, முதல்ல உடம்பு இழைக்கட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், தவிர்த்து விடுங்கள். அசைவ உணவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை குறைத்து விடுங்கள், அதை தவிர்த்து விடுங்கள். மீன் சாப்பிடலாம். மீனில் சின்ன மீன் இருக்கிறது, சங்கரா இருக்கிறது, மத்தி மீன் இருக்கிறது, நெத்திலி இருக்கிறது, காரைப்புடி இருக்கிறது, அதெல்லாம் தொட மாட்டாங்க. அங்கே போனோடனே பெருசாக அந்த வஞ்சரத்தில் கொடுங்க, அந்த வவாவில் கொடுங்க, அந்த கொடுவாவில் கொடுங்க. இப்படி பெரிய பெரிய மீனிலே கொழுப்பு சத்து இருக்கிறது, அதை தவிர்க்க வேண்டும். மத்தி மீனில் நிறைய நம்ம உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் நிறைய மத்தி மீனில் இருக்குது. ஆயில் சார்டைன் என்று சொல்லுவார். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. இப்போ என்ன பண்ணணும், உணவிலே அதிகமான கொழுப்பு சத்து சர்க்கரை சத்து இல்லாத உணவுகளை சேர்த்து கொண்டு உடற்பயிற்சியோடு நம் வாழ்க்கையை கடத்தினால் உடல் பருமனை வென்று விடலாம். தொடர்ந்து பார்ப்போம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.